என்ன இன்னும் 3 மந்த்ஸில் வெட்டிங்கா? அப்போ இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. என்னோட பிரைட்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்கமிங் பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதது புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதனால் ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்துட்டு ஃபேஷியல் வந்துட்டு பண்ணிக்கிறது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவுமே தப்பு. நீங்கள் வந்து ஒரு 2 மந்த் முன்னாடியாச்சு ஒரு ஃபேஷியல் வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷன் ஏற்படுதா என்னன்னு நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிங்க. ரொம்ப அதிகமான எக்ஸ்ஃபோலியேட்டிங் வந்து பண்ணுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்துட்டு பேர்ன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் வந்து பண்ணும்போது ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் போகும்போது மறக்காமல் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கும்போதும் SPF 30+ இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.